உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கும் அவங்களுடைய குணாதிசயங்களும் முக்கியமாக அவர்களுக்கு ஆகாத ராசிகள். இந்த 12 ராசிகள்ல ஒரு சில ராசிகள் அவங்களுக்கு ஆகாத ராசிகள் இருக்குது. அதை பத்தி இப்ப நாம் பேச போறோம். இப்ப மிதுன ராசினா மிருகசீரிஷம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூஷம் 1, 2, 3 பாதங்களும். இப்போ அந்த மிருகசீரிஷத்துல பிறந்தவங்களாப்பட்டது இந்திரனுடைய நட்சத்திரம். இது போக திருவாதிரையில பிறந்தவங்க பெருமாள், சிவபெருமாளுடைய நட்சத்திரம். இது போக புனர்பூசத்துல பிறந்தவங்களாப்பட்டது ஸ்ரீராமருடைய நட்சத்திரம். எல்லாமே தேவர்கள் பிறந்த ராசி. இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வைராக்கியம்ங்கிறது ஜாஸ்தி. அது போக ஒரு காரியத்தை நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நினைத்த காரியத்தை சாதிக்காமல் விட மாட்டீங்க. இது போக ஒரு கார் வாங்க நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அந்த கார் வாங்கிட்டு தான் நீங்க மறுவேலை பார்ப்பீங்களோடையோ, கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு பைக் வாங்கலாம், பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு வேற சைக்கிள் வாங்கலாம், இது மாதிரி முடிவை மாத்தி 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 யோசனை பண்ண மாட்டீங்க. எதை நினைக்கிறீங்களோ அதைத்தான் செய்வீங்க. இதுல ஒரு சிலர் இருக்கிறாங்க, இன்னைக்கு கார் வாங்க நினைப்பாங்க, நாளைக்கு பைக் வாங்க நினைப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் வேண்டாம்னு நினைப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் இவ்வளவு பணமா நினைப்பாங்க. அது மாற எந்த சூழ்நிலையும் உங்களுடைய மனசுக்கு கண்டிப்பா வராது. நீங்க எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இது போக பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ஆகப்பட்டது சொந்த பந்தம், அக்கா தம்பிச்சி, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா. இந்த சொந்த பந்தத்துக்கு அவங்க அதிகமாக உழைத்து அவங்களை கரையேற்றுவதில் ரொம்பவுமே ஆர்வம் கொண்டவங்க. அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், தங்கச்சிக்கு மற்ற சிறப்பு விசேஷங்கள் அது எல்லாமே பண்ணலாம். தங்கச்சிக்கு ஒரு மாசமா இருக்கிறாங்க, குழந்தை பிறக்குது, தாய்மாமனுடைய சீர் செய்யலாம். எல்லா விஷயத்தையுமே நீங்க திருப்தியா பண்ணுவீங்க. ஆனா எல்லா விஷயத்தையுமே திருப்தியாக பண்ணினாலுமே அந்த சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு முழு மன நிறைவு கிடைக்காது. உங்களுடைய சொந்த பந்தத்தினாலே அப்படித்தான். அப்போ மிதுன ராசிக்காரங்க அவங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமன் இவங்களுடைய வர்க்க வகையிலையும் அந்த சொந்த பந்தங்கனாலையும் ஒரு திருப்தியோ ஒரு அட்டாச்மெண்ட்டோ உங்களுக்கு இருக்காது. அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூர்வீகம், அந்த பூர்வீகத்துல இருந்து இப்ப உங்க தாத்தா வாழ்ந்தது, உங்களுடைய பாட்டன் வாழ்ந்ததுதான் பூர்வீகம். அந்த பூர்வீகத்துல இருந்து நீங்க 10ஓட 11 இருக்க முடியுமோ இல்லையோ, அந்த பூர்வீகத்துல இருந்து நான் நல்லா சம்பாரிச்சேன், நல்லா வாழ்ந்தேன், நல்ல திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே முடியாது, நிச்சயமாக முடியாது. அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த பூர்வீகத்துல இருந்து வளர்ச்சியை அடைவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. இந்த பூர்வீகத்தை விட்டு நீங்க வெளியே போய் பாருங்க, ஒரு வருஷம் இருந்து பாருங்க. அந்த ஒரு வருஷத்துல உங்களுடைய நிலைமை மாறும், உங்களுடைய பொருளாதாரம் மாறும். உதாரணமாக நீங்க பூர்வீகத்தில் இருக்கும்போது இப்படி வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. அந்த பூர்வீகத்தை விட்டு நீங்க வெளியில போய் இருந்து குடித்தனம் பண்ணி பாருங்க, நீங்க கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துருவீங்க. அப்ப அந்த பூர்வீகத்தினால கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது தலையெடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப அந்த பூர்வீகத்துல சொத்து சுகம் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான நிம்மதி கிடைக்காது, கரெக்டான வாழ்க்கை அமையாது. அந்த வாழ்க்கை அமைஞ்சா அதுல சந்தோஷங்கள் இருக்காது. அப்ப அந்த பூர்வீகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆகாது. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஆகுமா ஆகாதானா? கண்டிப்பாக ஆகாது. ஒரு அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதோ, ஒரு மாமன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதோ அது மிகப்பெரிய கொடுப்பனை. அப்ப அந்த கொடுப்பனை உங்களுக்கு இருக்குதானா? கண்டிப்பாக இல்லை. இதே மீறி நான் அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன்,
மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கடமைக்கோசரம் தான் வாழணும், ஊருக்கோசரம் வாழலாம். 4 செவத்துக்குள்ள என்னடா பண்றது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கலாம் முடிய ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களானா கண்டிப்பா இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிதுன ராசிக்காரங்கள் ஒரு அத்தை பொண்ணு இருக்குது, ஒரு மாம பொண்ணு இருக்குது, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாலுமே அதை தயவு செய்து அதை மாத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்னம், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், அந்த தசா புத்திகள் சம்பந்தப்பட்ட கிரகம் எங்க இருக்குது, அது நீச்சமாக இருக்கிறதா, உச்சமாக இருக்கிறதா, ஆட்சியாக இருக்கிறதா, அதையும் பாருங்க. அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இது போக பாத்தீங்கன்னா இப்ப மிதுன ராசிக்காரங்க, இப்ப இவங்களுக்கு இந்த 12 ராசிகள்ல ஒரு சில ராசிகள் டெட் அகெயின்ஸ்ட், அவங்க மூலியமாக நீங்கள் பார்ட்னர் சேர்ந்தோ கூட்டுத்தொழில் செஞ்சோ அவங்க கூட இருந்தோ விருத்தி ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்படிப்பட்ட ராசி என்ன ராசினா மிதுன ராசிக்கு மிதுனத்திலிருந்து எண்ணி வர 6வது ராசி விருச்சக ராசி. அப்ப அந்த விருச்சக ராசியில பிறந்தவங்களோட நீங்க வந்து நட்பு வச்சுக்கிட்டாவோ அவங்களோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணினாவோ இல்ல அவங்களோட சேர்ந்து கல்யாணம் அப்படிங்கிற உறவு முறைகளை நீங்க வச்சுக்கிட்டாவோ இல்ல பொண்ணு பார்த்தாவோ இல்ல மாப்பிள்ளை பார்த்தாவோ, இப்ப மிதுன ராசியில பிறந்தவங்க ஆணாக இருக்கிறீங்க, விருச்சிக ராசியில பிறந்தவங்க பெண்ணா இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் சம்பந்தம் பண்ணிக்கலாமா? இல்ல விருச்சிக ராசியில பிறந்தவங்க ஆணா இருக்கிறாங்க, மிதுன ராசியில பிறந்தவங்க பெண்ணா இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் சம்பந்தம் வச்சுக்கலாமா அப்படின்னா தயவு செய்து வேண்டாம். அப்படி வச்சுக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கை அவளுக்கு திருப்தியாக இருக்காது, ஒரு போர்க்களம் மாதிரிதான் இருக்கும், ஒரு சந்தோஷங்கள் இருக்காது, ஒரு மன நிறைவு இருக்காது. அப்ப காலத்துக்கோசரம் நம்ம கோலம் போட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இது போக பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து மகர ராசி. இப்ப உங்க ராசியிலிருந்து என்னன்னா விருச்சகம் 6வது ராசியா வருது, அதே மாதிரி மகரத்திலிருந்து ராசிகளை என்னன்னா மிதுன ராசி வரைக்கும் பாத்தீங்கன்னா 6வது ராசியா தான் வரும் மிதுன ராசி மகரத்திலிருந்து. அப்போ மகர ராசி உங்களுக்கு ஆகாது. அப்ப அந்த மகர ராசி உங்களுக்கு வந்து பார்க்க போனா இப்ப உங்க ராசியிலிருந்து என்னன்னா 8வது ராசியா வரும். அப்ப அந்த 8வது ராசியா இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோடு சேர்ந்து ஒரு டிராவல் பண்றீங்க, அவங்களோடு சேர்ந்து ஒரு வண்டி வாகனத்துல போறீங்க, கண்டிப்பாக விபத்துகள் நேர்றதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. அப்ப அவங்களுடைய உறவு முறைகளாகப்பட்டது உங்களுக்கு திருப்தி இல்லை. அப்ப அந்த உறவு முறையாகப்பட்டது ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு குழி பறைத்து விடும். அப்ப நீங்க ரொம்ப நாளாக நட்பா இருந்தா கூட கண்டிப்பா ஒரு நாள் மிகப்பெரிய சங்கடம் கண்டிப்பாக வரும். பண விஷயத்துல வரலாம், குடும்ப விஷயத்துல வரலாம், நட்பு விஷயத்துல வரலாம், ஏதாவது விஷயத்துல மன திருப்திகள் கண்டிப்பாக இருக்காது. அப்ப அவங்க கூட சேர்ந்து கூட்டு தொழில் செஞ்சாலுமே இல்ல கூட்டு தொழில் செய்யலாம் நினைச்சாலுமே கண்டிப்பாக இது பிரச்சனையில முடியும். அப்ப கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தா அது ஆகாது, செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பார்த்து யோசனை பண்ணிக்கோங்க. இது போக பாத்தீங்கன்னா மீனராசி. அப்ப அந்த மீனராசியாகப்பட்டது மிதுன ராசிக்கு 10வது இடம். அந்த மீனராசியுடைய அதிபதி குரு பகவான், மிதுன ராசியுடைய அதிபதி சந்திர பகவான். அப்ப இந்த குருவும் சந்திரனும், அப்ப இந்த சந்திரனுக்கு வந்து பார்க்க போனா குரு பகவான் 10வது இடம் அமைஞ்சதுனால இது ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் பாதகாதிபதியாக குரு வருவதால் கண்டிப்பாக இந்த குருவுடைய அனுகிரகமாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆகாது. எந்த வகையில் அதிகமாக ஆகாதுன்னா இந்த கொடுக்கல் வாங்கல். இப்ப அவர் நம்பி 10,000 கொடுக்குறீங்க, 1,00,000 ரூபாய் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக நீங்க வாங்கும்போது சங்கடப்பட்டு தான் வாங்குவீங்க, சந்தோஷமாக வாங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப அவங்க மூலியமாக திருப்தி இல்லாம போகும், ஒரு சந்தோஷம் இல்லாம போகும், மனசு கெட்டு போகும். என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும், இவங்க கூட சேர்ந்தது நம்ம தப்பா அப்படிங்கிற சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப இதனால 80% உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு ஆகாது. அப்ப வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே உங்களுடைய லக்னத்தை வச்சு உங்களுடைய ராசியை வச்சு உங்க அது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்குதுன்னு வச்சு இதை பார்த்து முடிவெடுத்துக்கிறது நல்ல விஷயம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக அவங்க பூர்வீகத்துல இருந்து
சம்பாதிச்சிட்டேன், சாதிச்சிட்டேன் அப்படின்னு 100% சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப டோட்டலா பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க இப்ப இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க வந்து பார்க்க போனா இன்னுமே நான் பூர்வீகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டா அது யோசனை பண்ணிக்கோங்க. இது போக பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருப்பவர்களாகப்பட்டது இந்த ராசிக்காரங்களோட அதிகமாக நட்பு வைக்காமல் இருப்பது நல்ல விஷயம். அதனால மகர ராசிக்காரங்க கெட்டவங்க, விருச்சிக ராசிக்காரங்க கெட்டவங்க, மீன ராசிக்காரங்க கெட்டவங்கன்னு சொல்ல வரல. அவங்களுடைய அந்த விதி பலன் உங்களுக்கு அவங்களுக்கும் ஆகாத ஒரு உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதை மனசுல வச்சுக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.